அனைத்து பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 7ஆம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் முறையாக நடக்காமல் ஜனநாயகத்தையே கேவலப்படுத்தும் வண்ணம் 2 நீதியரசர்கள் நடந்து கொண்டார்கள். எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு நான் தெரிவிப்படுத்துகின்றேன். அவசியம் சத்தியம் ஜெயிக்க வேண்டும், உண்மை உயர வேண்டும், நன்மை பயக்க வேண்டும். அத்துணை பத்திரிகை சகோதரர்களும் தொலைக்காட்சி தோழர்களும் இந்த செய்தியை வைத்து மனு தர்மத்தை காக்க வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் போல் போல அமைந்தருவார் கோடாமை சான்றோர்கள் என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நீங்கள் வாய்மைக்கு துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது என்னுடைய அறிக்கையை படிக்கின்றேன். நடைபெற்ற தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் முறைகேடு நடந்திருக்கிறது. முறைகேடு நடக்கக்கூடாது என்பதற்காக 2 ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் திருமிகு எஸ். ஜெகதீசன் அவர்கள், திருமிகு கே. வெங்கட்ராமன் அவர்கள் உயர் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு தேர்தல் நடந்தது. தேர்தல் விண்ணப்பம் போடுகின்ற நேரத்திலேயே தலைவராக போட்டியிடும் KR எனும் கோதண்ட ராமையா அவர்கள் வேற்றுமொழி படத்தை டப்பிங் செய்து தமிழில் நேரடியாக எடுத்த படமாக சென்சார் சர்டிபிகேட் வாங்கி தேர்தலில் நிற்கிறார் என்ற விவரத்தை தேர்தல் நடத்தும் 2 நீதியரசர்களிடமும் சொன்னோம். அதை அவர்கள் ஏற்க மறுத்துவிட்டனர். தேர்தல் விதி எண் 20 படி 2 நீதியரசர்கள் கையொப்பமிட்ட தேர்தல் விதிமுறை இதோ இருக்கிறப்பார். இந்த தேர்தல் விதிமுறை இதில் எண் 20 படி இது உங்களுக்கு வழங்கப்படும். 20 படி 2 நீதியரசர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தேர்தல் விதி எண் 20 படி 2 நீதியரசர்கள் கையொப்பமிட்ட தேர்தல் விதிமுறையை மீறி பத்திரிகையில் KR அணியினர் மாலை மலர், தமிழ் முரசு, தினத்தந்தி, தினமணியில் விளம்பரம் செய்துள்ளனர் என்று 2 நீதியரசர்களிடமும் எடுத்துச் சொன்னோம். நடவடிக்கை எடுக்க உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அதன்படி நடக்கவில்லை. எப்படிப்பட்ட உறுதிமொழி என்பதை கடைசியில் நான் சொல்கின்றேன். அடுத்து தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் முறைப்படி அனைத்து ஓட்டு இயந்திரங்களையும் எங்களிடம் காண்பித்து ஒன்றின் பின் ஒன்றாக சேர்த்து தேர்தலில் நின்ற வேட்பாளர்கள் முன்னிலையில் கேமராவை பொருத்தி வீடியோவை பொருத்தி எண்ணப்படுகின்ற ஒவ்வொரு இயந்திரத்தின் ஓட்டுகளின் விவரத்தை எண்ணப்படுகின்ற இடத்துக்கு வெளியே உள்ள ஓட்டு போட்டவர்களுக்கு டிவி மூலம் ஒளிபரப்பி தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதுதான் மனு தர்மம் சட்டம். கடந்த முறை தேர்தலில் நாம் பொருளாக நின்றபோதும் கூட கடந்த முறையும் ஓய்வு பெற்ற நீதியரசர் இ. பத்மநாபன் அவர்கள் முன்னிலையில் மிக நல்ல முறையில் நடந்தது. ஆனால் அப்படிப்பட்ட சூழல் இங்கு அப்படி நடக்கவில்லை. தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைவரையும் நீதியரசர்கள் வெளியே அனுப்பிவிட்டனர். உள்ளே அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து வேட்பாளராகி அனைவரும் 1.5 மணி நேரம் உள்ளே அனுமதிக்கவில்லை. ஓட்டு பெட்டி 10 பாக்ஸ் இருக்குது, 10 பூத் இருக்குது. ஒவ்வொரு பூத்துலேயும் ஒவ்வொரு ஓட்டுடைய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி எங்களுக்கு முறையாக காண்பித்து சீல் வைக்க வேண்டும். அப்படி சீல் வைத்த பிறகு 10 பெட்டியும் சீல் வைத்த பிறகு 2, 3, 5, 10 நிமிடங்கள் கழித்து திரும்பவும் எங்களிடம் வந்து அதை ஓப்பன் பண்ணி எங்களிடம் கையெழுத்து வாங்கி காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பித்த பிறகுதான் ஓட்டு எண்ணப்படும். ஒவ்வொரு பூத்திலையும் இந்த 1ஆம் நம்பர் பூத்தில் இவ்வளோ ஓட்டு, 2ஆம் நம்பர் பூத்தில் இவ்வளோ ஓட்டுன்னு 10 பூத்து எண்ணி கடைசியாக 11ஆவது கட்டத்தில் தான் ஒட்டுமொத்த கூட்டுத்தொகையை சொல்லி இவர் வெற்றி பெற்றார், அவர் தோல்வியுற்றார் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. ஜனநாயக படுகொலையை செய்தார்கள். தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் அனைவரையும் நீதியரசர் வெளியே அனுப்பிவிட்டார். உள்ளே அழைப்பார்கள் என்று எதிர்பார்த்து வேட்பாளராகிய அனைவரும் 1.5 மணி நேரம் உள்ளே யாரையும் அனுமதிக்கவில்லை. எனது வழக்கறிஞரையும் வெளியே அனுப்பிவிட்டார். அதே சமயம் ஒளிப்பதிவு செய்திருந்த வீடியோவும் டிவியும் ஒளிபரப்பாமல் துண்டிக்கப்பட்டது, ஆஃப் செய்யப்பட்டது. 1.5 மணி நேரத்துக்கு பிறகு
தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட என்னையும் கேஆரையும் நீதியரசர்கள் அழைத்தார்கள். ஒவ்வொரு வாக்குப்பதிவான இயந்திரம் 10 இயந்திரத்தையும் தனித்தனியாக காட்டி எவ்வளவு ஓட்டு என்று காண்பிப்பார் என்று உள்ளே சென்றேன். ஆனால் பெருத்த ஏமாற்றம். உள்ளே சென்றவுடன் நீதியரசர்கள் இருவரும் ஒரு டிவி மானிட்டரை காண்பித்து கேஆர் வெற்றி பெற்றார், நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள் என்று 10 வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறந்து காட்டாமல், ஓட்டு எண்ணப்படாமல், ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்காமல் மோசடி அறிவிப்பை வெளியிட்டு காண்பித்தார்கள். எனக்கு பேரதிர்ச்சி. வேட்பாளராக என்னையும் என்னை சார்ந்தவர்களையும் அழைக்காமல் 10 வாக்குப்பதிவு எந்திரத்திலுள்ள ஓட்டுக்களை எண்ணாமல் அறிவிப்பது செய்து சரியா சார், முறையா சார் என்று வாதிட்டேன். திரும்பவும் அனைத்து 10 வாக்குப்பதிவு இயந்திரத்தை திறந்து வாக்குப்பதிவான வாக்குகளை காண்பிக்க அனுமதி அளிக்க வேண்டும் மன்றாடினேன். அதற்கு நீதியரசர் இருவரும் மறுத்து வெளியே போங்க, போய் கூட்டில் போய் பார்த்துங்கன்னு சொன்னாங்க. கண்ணீருடன் நீதியரசர்களை நொந்து வெளியேறினேன். எனக்கு நேர்ந்த நிலைமைதான் என்னோடு சேர்ந்து போட்டியிட்ட பொருளாளர், செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் 50க்கும் ஏற்பட்டது. செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட 59 பேர்களையும் அழைக்காமலேயே 21 பேர் வெற்றி பெற்றார் என்று அனம் செய்கிறார். இதில் நீங்கள் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் 708 வாக்குப்பதிவு, 708 வாக்குப்பதிவானால் அது செல்லாத ஓட்டுகள் வரவே வராது. அப்படி 708 வாக்குப்பதிவில் கேஆருக்கு 449 என்கிறார், எனக்கு 252 என்கிறார். மீதி 7 ஓட்டு எங்கே ஒழிந்து கொண்டது? இதிலே ஒரு ஜனநாயக மோசடி செய்துகிறார் என்பது தள்ள தெளிவாக தெரிகிறது. 59 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியிட்டார்கள். அவர்களை அழைத்து அவர்களுக்கும் அந்த வாக்குப்பதிவை காண்பிக்காமல் பொதுவாக வெளியே வந்து 21 பேர் வெற்றி பெற்றார் என்கிறார். அதிலும் பார்த்தால் அங்கே வேதா என்று அறிவிக்கிறார், இங்கே பார்த்தால் மதம் என்று வருகிறது. இப்படிப்பட்ட குளறுபடிகள் நிறைய செய்த நீதியரசர்களை கண்டிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும். எனக்கு நேர்ந்த நிலைமைதான் என்னுடன் சேர்ந்து போட்டியிட்ட பொருளாளர், செயலாளர்கள், துணைத் தலைவர் 50க்கும் ஏற்பட்டது. செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட 59 பேர்களையும் அடைக்காமலேயே முறை தவறி முறைகேடாக 21 பேர்கள் பெயரை படித்தார்கள். அதிக ஓட்டு வாங்கி வெற்றி பெற வேண்டிய எங்களை தோற்றதாகவும், குறைந்த ஓட்டு வாங்கி தோற்க வேண்டியங்களை வெற்றி பெற்றதாக அறிவித்த 2 நீதியரசர்கள், திருமிகு எஸ். ஜெகதீசன் அவர்கள், திருமிகு கே. வெங்கட்ராமன் அவர்கள் ஆகிய 2 பேரின் செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கது, முறையற்றது. நாங்கள் உண்மையை, வெற்றியை பெற வேண்டும் என்பதை நிரூபிக்க நீதிமன்றத்தை அணுகப் போகிறோம். எங்கள் நோக்கம் தேர்தல் அறிவிப்பு நியாயமற்றது என்பதை நிரூபிக்கத்தானே அன்றி நாங்கள் கோயிலாக நினைக்கும் தயாரிப்பாளர்கள் சங்கத்தை முடக்குவதற்கு அல்ல. எங்கள் நோக்கம் கோயிலாக நினைக்கும் தயாரிப்பாளர் சங்கத்தை முடக்குவதற்காக அல்ல. ஏற்கனவே 2 ஆண்டுகள் கேஆர் குழுவினர் எங்கள் சங்கத்தை நடத்தி விடாமல் செய்த அக்கிரம செயலை நாங்கள் தவிர்ப்போம். தயாரிப்பாளர்களின் நன்மையே எங்களுக்கு முக்கியம். பதவி அறிப்பு பிடித்தவர்கள் அல்ல. அதே நேரத்தில் எங்கள் வெற்றி மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டால் நியாயம் தோற்றதாகவும் உண்மையை திரையுலகினர் அறியாமல் போய்விடும். தேர்தல் என்பது ஜனநாயகமாக நடத்தப்பட வேண்டும். இது ஜனநாயகமற்ற தேர்தல். விரைவில் உண்மை வெளிச்சத்திற்கு வந்தே தீரும். அதற்கு நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்ற நம்பிக்கையோடு எங்களுக்கு வாக்களித்த அன்பு நிறை நல்ல உள்ளங்களுக்கும், துணை புரிந்து நின்ற உடன் நின்ற வேட்பாளருக்கும், ஆசீர்வாதம் வழங்கிய இயக்குநர் சிகரம் கே. பாலச்சந்திரன் அவர்களுக்கும் என்றென்றும் நாங்கள் நன்றி நன்றி என்று சொல்கிறோம். முதலில் பேசும்போது ஒரு வாக்குறுதி தந்தார்கள் என்று சொன்னேன். அந்த என்ன வாக்குறுதி என்றால், ஐயா ஒரு கடிதத்தை தருகிறோம், எங்கள் வழக்கறிஞர் சொன்னேன், இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் போட்டிருக்கிறார்கள், அந்த மாதிரி விளம்பரம் போடுவதற்கு எங்களுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. எங்களுக்கு ஒன்று நீங்கள் தேர்தலை தள்ளி வையுங்கள், இல்லை என்றால் இப்படிப்பட்ட விளம்பரம் செய்தவர்களை கண்டியுங்கள் என்கிறார். அங்கிருந்து கேஆருடைய வக்கீல் சகாதேவனுக்கு நீதியரசர்கள் மாறி மாறி ஃபோன் செய்கிறார்கள். அவருக்கு ஃபோனை எடுக்கவில்லை. கேஆர் நம்பர் தருகிறேன், கேஆர் நம்பருக்கு ஃபோன் செய்கிறார்கள், கேஆர் நம்பர் எடுக்கவில்லை. உடனே 2 பேரும் முடிவெடுக்கிறார்கள். தானு சார், தேனப்பன் உங்கள் வக்கீலோட வந்துருக்கீங்க, இப்போ ஒரு செய்தியை சொல்லுவேன், ஆனால் சத்தியமாக நீங்கள் சொல்லக்கூடாதுன்னாரு. அங்கேயே என்னுடைய பொட்டு மீது சத்தியம் சார், நான் சொல்ல மாட்டேன், சொல்லுங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், இது தப்பான ஒரு விளம்பரத்தை அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த விளம்பரம் கொடுக்குறது இந்த மாதிரி விதியை 20 மீறி நடந்து நீங்கள் நாளைக்கு போட்டு போனால் கூட நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரோம். நாங்கள் தேர்தல் அறிவிப்பை நாங்கள் வெளியிட மாட்டோம். தேர்தல் அறிவிப்பு நாங்கள் எங்களுக்கும் தெரியாது, அப்படியே மூடி வைத்துவிட்டு சீல் வைத்துவிட்டு சுதாகர் ஜட்ஜி
உயர்நீதிமன்றத்தில் இந்த ஓட்டுப்பதிவு இயந்திரத்தையும் எங்கள் கடிதத்தையும் ஒப்படைப்போம். அதில் என்னவென்று எழுதியிருக்கும் என்றால், தேர்தல் விதியின் 20 மீறி இவர்கள் விளம்பரம் செய்ததால் இந்த 27 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் தீர்ப்பு வழங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுவோம்னு சொல்லி சத்தியம் வாங்கினார். எப்பொழுது அவர் ஓட்டு எண்ணிக்கை வெளிப்படுத்தினாரோ அந்த சத்தியத்தை நானும் மீறி உங்களுக்கு சொல்லுகின்றேன். என் நெற்றி பொட்டு சத்தியமாக இது நடந்தது. என்னுடைய 3 குழந்தைகளை தாண்டுகிறேன். நீதி அரசர்கள் அப்படி தாண்டுவார்களா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை அவர்கள் செய்கிறார்கள். ஏன் 10 ஓட்டு மிஷினை ஓப்பன் பண்ணி காமிக்க வேண்டியதானே? எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா நீங்கள் இந்த தடவை வந்தீங்கன்னா இந்த சங்கத்தில் இருந்து எல்லா நன்மை செய்வீங்க, நலத்தை வாங்கி தருவேன், ஒவ்வொரு பண்டிகைக்கும் பணம் தருவேன், என்ன வேணாலும் இங்கே எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைச்சி. ஆனால் அப்போ 1,45,00,000 பணத்தை எடுத்து போன கேஆர்கிட்ட இந்த சங்கம் போயிடுச்சுன்னா இன்னும் பாடுபடும். இதை ஏன் இந்த மாதிரி பெரியவங்களாம் அவங்கள அவங்களோட இருக்கிறவங்களாம் அதை ஒத்து போகிறாங்க? கேஆர் எப்படிப்பட்டவர்? ஒரு பொய்யான சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்து இந்த தேர்தலில் நான் தலைவராக நிற்கும் போது எத்தனை தகுடு தத்தை அவர் பண்ணுவார்? இதெல்லாம் கோர்ட்டு மன்றத்தில் நீதி முன்ன அவங்க பதில் சொல்லிதான் தீரணும். இந்த சத்தியத்துக்கு, இந்த தர்மத்துக்கு, இந்த நியாயத்துக்கு கண்டிப்பாக கடவுள் எங்களுக்கு பக்க துணை இருப்பான். தப்பு பண்ண அவங்களுக்கு தக்க கூலியை கடவுள் தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உங்களுக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். சத்தியம் வெல்லும், சத்தியம் ஜெயத்தே. இந்த அறிவியா ஜட்ஜிங்க 2 பேர் கையெழுத்து போட்டு 2வது காலத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீங்கள் மனசாட்சி என்னை தெரியும், நான் யார் என்று உங்களுக்கு புரியும். நான் இந்த பதவியில் இருக்க வேண்டும் நான் எக்காலத்திலும் நினைத்ததில்லை. கே பாலச்சந்தர் அவர்கள் அழைத்தார்கள், யோ இந்த வருஷம் நீ இல்லையா, ரொம்ப தப்புலாம் நடக்குதியா, நீ இருந்து பண்ணியா, நீ பண்ணினா நல்லா இருக்கையா, நான் சொல்கிறேன், புஷ்பா கூட கூட்டு போய் ஒரு பொருளாளர் இருக்கோ உபத்தலைவருக்கோ போட்டிக்கா அப்படின்னு சொன்ன அந்த மனித நேயத்தை எண்ணுகின்றேன். அவர் கண்களில் இன்று காலையில் சந்தித்து இப்படி பேசப்போகிறேன்னு சொல்லும்போது என் நெற்றியிலே என் தலையிலே கை வைத்து ஆசீர்வாதம் தந்து, சத்தியம் உனக்கு கிடைக்கும், நல்லவங்களாம் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ தைரியமாக இரு, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு, ஆனால் உனக்கு அதுக்கு மிஸ்டேக்கு திரும்ப சரிபார்க்கப்பட்டு உனக்கு நீதி வழங்குவார்கள் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். அந்த ஆசீர்வாதத்தை சத்தியமாக ஏற்று நான் உங்களுக்கு மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தவறான ஒரு கையில் சங்கம் போய்விட்டால் சங்கம் அழிந்துவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே சேம்பரிலேயே தமிழ் குடிப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே டிஆர் சுந்தரமும் SS வாசனும் AV மையப்ப செட்டியாரும் டிஆர் சுந்தரமும் வாகினி ரெட்டியாரும் சேர்ந்து உருவாக்கிய சங்கம் இப்பொழுது பாழ்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த பாழ்பட்டதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதே நேரத்தில் 100ஆண்டு விழா கொண்டாடும் இந்த நாளில் நாங்கள் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நாங்கள் சிறப்பான சேவையை செய்து இந்த 100ஆண்டு விழா வெற்றியடைய நாங்களும் ஒத்துழைப்போம் செய்து நன்றி அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.